அனைவருக்கும் வணக்கம். இது முப்படை பயிற்சி மையம். இந்த காணொலியில் நாம் காண இருப்பது 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை காணப்போகின்றோம். ஒவ்வொரு தேர்வுக்குமே ஒரு மிக முக்கிய பகுதியாக காணப்படுவது இந்த பயிற்சி வினாக்களே. அந்த வினாக்களையும் எப்படி விடையளிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிங்கம் டேஷில் வாழும். சரிங்களா? மாயை என்பது மாயம், அப்போ இது கிடையாது. அடுத்து ஊழி, ஊழி என்பது காலத்தை குறிக்கும், இதுவும் கிடையாது. அடுத்து அலை, அலை என்பது இந்த புற்று, அதுவும் கிடையாது. முளை அப்படின்னா குகை. சரிங்களா? முளை என்பது குகையை குறிக்கும். அப்போ சிங்கம் எதுல வாழும்னா குகையில வாழும். அப்போ ஆன்சர் முளை. இதுக்கு மீனிங் தெரிஞ்சா போதும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு. இதுக்கு வந்து கலிங்கத்து பரணியில வரக்கூடிய ஒரு விஷயம். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்ன? அந்த சோழ வீரர்களை பார்த்து கலிங்கர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, வீரம் வந்ததா? இல்லை. வெட்கப்பட்டார்களா? இல்லை. மகிழ்ச்சியா? இல்லை. அதற்கு மாறாக அச்சம் ஏற்பட்டது. வீரர்களை பார்த்து பயந்து ஓடினாங்க. அப்போ அச்சம். அச்சம் என்றால் பயம். சரிங்களா? அப்ப ஆன்சர் அச்சம். அடுத்தது பாருங்க, வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெங்கரி இது வந்து பண்பு தொகை. வெம்மை கூட்டல் கரி, நம்மளுக்கே தெரியும். இப்ப பாருங்க, வெம் கூட்டல் கரி வராது, வெண் கூட்டல் கரி இந்த இடத்துல இருக்க வராது. வெங்கரி இது அப்படியே இயல்பு புணர்ச்சியில் இப்படி புணராது. வெம்மை கூட்டல் கரி பண்பு தொகை வெம்மை. சரிங்களா? அதனால வெம்மை கூட்டல் கரி, இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, என்றிருள். இந்த வார்த்தை எடுத்துங்க. என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்று இருள். இங்க பாருங்க, இந்த வார்த்தை தான் முக்கியம். இரு கூட்டல் ஈ. சரிங்களா? என்றிருள். சரிங்களா? இப்ப நம்ம இதை எப்படி பிரிக்கணும்னா, என்று இருள் அப்படின்னு சொல்லும் போது என்று கூட்டல் இருள். இங்க 8 கூட்டல் இருள்னு வராது, என் கூட்டல் இருள்னு வராது, என்ற கூட்டல் இருள்னு வராது. என்று இருள். அப்ப என்று கூட்டல் இருள் இதுதான் வரும். அப்ப என்று கூட்டல் இருள் என்பதுதான் ஆன்சர். என்றிருள் என்றால் ஒண்ணு இல்லைங்க. இதை எப்படி நம்ம விளக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்சரை எடுத்துங்க, இந்த ரூவை பிரிங்க. இரு கூட்டல் ஊ, வர எழுத்து முன்னாடி வர எழுத்து இரு கூட்டல் ஊ, ரூ வச்சுங்களா? வர எழுத்து என்னங்க? ஏ. சரிங்களா? அப்போ முன்னாடி வர எழுத்து ஈ என்பதால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடிவிடும். அப்ப இந்த ஊ கேன்சல் ஆயிடும். அப்ப இரு கூட்டல் ஈ ரீ. சரிங்களா? அதுதான் இங்க ரீ. சரிங்களா? அதுதான் இங்க ரீயா இருக்கு. சரிங்களா? என்றிருள். அடுத்தது பாருங்க, அதாவது மறுபடியும் பாருங்க, என்று கூட்டல் இருள், ரூ வந்து இரு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். வர்ற எழுத்து முதல் எழுத்து வந்து ஈ, அதனால வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த ஊ ஓடிடும், இரும் ஈயும் தான் இருக்கு. அது ரெண்டு செஞ்சுன்னா என்றிருள் என்றாயிடும். அதுதான் இங்க நான் ரீ சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்படி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்க, போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்து எழுத கிடக்கும். போல் உடன்றன இது ரெண்டுத்தையும் சேர்த்துங்க. லூ எங்க வருது பாருங்க, இல்லு கூட்டல் ஊ லூ இங்க வருதாங்களா? டிக். அவ்வளவுதான், மீதி எல்லாமே தவறாதாக இருக்கும். சரிங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். போல் உடன்றன சி. அடுத்தது, வானில் முழுநிலவு அழகாக அளித்தது. டேஷ் அளித்தது. என்ன அளித்தது? தயவு அளித்ததா? கிடையாது. தரிசனம் பார்த்துக்கலாம். துணிவு கிடையாது, தயக்கத்தை அழியல. தரிசனம் கொடுத்தது. தரிசனம்னா காட்சி. சரிங்களா? அப்போ வானில் முழுநிலவு அழகாக காட்சி அளித்தது, அதுதான் தரிசனம். அடுத்தது பாருங்க, இந்த டேஷ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. சரிங்களா? எது போற்றும்படி வாழணும்? உலகம் போற்றும்படி வாழணும். உலகம் இருக்க பாருங்க, இங்க பாருங்க, வானம் இல்ல, கானகம் காடு, கானகம்னா காடு, அதுவும் இல்ல, ஆழியும் இல்ல, வையம். சரிங்களா? வையம் என்றால் உலகம். உலகம் போற்றும்படி நாம் வாழ்தல் வேண்டும். அப்ப ஆன்சர் வையம். அடுத்தது பாருங்க, சீவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்து எழுதக்கூடியது. சீவன், சீவனம் இல்லாமல். சரிங்களா? இந்த மீ இருக்கு பாருங்க, இதை பிரிங்க. இம்மு கூட்டல் ஈ, சீவனம் கூட்டல் இல்லாமல். சரிங்களா? சீவன் இல்லாமல். சரிங்களா? சீவன் இல்லாமல். இப்போ வந்து இங்க வந்து தவறா இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணோம்னா நீன்னு வரணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சீவன் இல்லாமல் அப்படின்னு வரணும். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க மீ கொடுத்துருக்காங்க, இது வரக்கூடாது. சீவன் இல்லாமல்.
சரிங்களா? சீவன் இல்லாமல்னு வந்திருக்கணும் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணணும்னா சீவன் நீ இருக்கு இல்லையா, இன்னு கூட்டல் ஈ, அப்ப சீவன் கூட்டல் இல்லாமல், இதான் கரெக்ட். மீதி எல்லாமே தவறு. சரிங்களா? மீதி எல்லாத்தையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா சரியா பொருந்தாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, விலங்கொடித்தது, விலங்கொடித்து, சரிங்களா? விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இங்க பாருங்க, கோவை பிரிங்க, இக்கு கூட்டல் ஓ, சரிங்களா? விலங்கொடித்து, அப்போ விலங்கு கூட்டல் ஓடித்து. எப்படி பிரிச்சுன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான். கூவை பிரிங்க, இக்கு கூட்டல் ஊ, வர்ற முதல் எழுத்து ஓ, உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், இந்த ஊ கேன்சல் ஆயிடும், இக்கு கூட்டல் ஓ கோ, இதோ வந்துச்சு பாருங்க. அப்போ விலங்கு கூட்டல் ஒடித்து, விலங்கொடித்து அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்ப ஆன்சர் விலங்கு கூட்டல் ஒடித்து. அடுத்து பாருங்க, காட்டை கூட்டல் எரித்து என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல். காட்டை கூட்டல் எரித்து, காட்டை எரித்து எப்படி வந்ததுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏ என்ற எழுத்து வரும். ஏன்னா இந்த டி டைய பாருங்க, இட்டு கூட்டல் ஐ, டை ஆச்சுங்களா? வர்ற முதல் எழுத்து எது? உயிரெழுத்து. அப்படி இந்த ரெண்டு உயிரெழுத்துகளையும் சேர்ப்பதற்கு ஒரு எழுத்துக்கள் புதிதாக வரும். சென்ற காணொலியிலே சொல்லியிருக்கோம் நம்ம. அந்த என்ன எழுத்து வரும்னா உடம்பெடு மெய் அப்படின்ற எழுத்துக்கள் வரும். ஈ இவ்வு, சரிங்களா? அப்போ இந்த ஈ இவ்வு வருது இல்லைங்களா? இங்க ஐ வந்ததுனால, இங்க ஐ வந்ததுனால நம்ம எந்த இடத்தை பயன்படுத்தினா ஈயை பயன்படுத்துவோம். சரிங்களா? ஈ, அப்போ காட்டை கூட்டல் ஈ கூட்டல் எரித்து, காட்டை எரித்து, இந்த ஏ வந்துடும். சரிங்களா? அப்போ ஆன்சர் காட்டை எரித்து. அடுத்தது இதம் கூட்டல் தரும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதம் கூட்டல் தரும் என்பதை இதம் தரும். இப்ப இந்த இம்மு வந்து இந்தாக மாறும், இதம் தரும். இதத்தரும் வராது, இதம் தரும் இயல்பாகவே வராது, இதை தரும் வராது, இதம் தரும், மனதிற்கு இதம் தரும். அப்போ மை என்பது கெட்டு நகரமாக மாறும். சரிங்களா? அதுதான் இதம் தரும். எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். அவர் பிறந்த இடம் வேற, கண்டி. கண்டி வந்து பிறந்த இடம். ஆனா அவர் கல்வி கற்ற இடம், அவங்க குடும்பம் வந்து தங்கி இலங்கையிலிருந்து வந்து தங்கிய இடம் கும்பகோணம். சரிங்களா? இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்னன்னா அவரோட குடும்பத்தினுடைய வறுமை. சரிங்களா? குடும்ப வறுமை. சரிங்களா? குடும்ப வறுமையின் காரணமாக தான் அவர் நடிக்க வந்தாரு. அடுத்தது இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை வழங்கியது. சிறந்த நடிகருக்கு இந்திய அரசு வழங்கக்கூடிய பட்டம் பாரத். சரிங்களா? நீங்க என்ன பண்ணா பாரத மாமணி எல்லாம் கொடுத்துருப்பாரு, பாரத ரத்னா வாங்கினா தப்பு. சரிங்களா? பாரத் என்றுதான் சிறந்த நடிகருக்கு கொடுக்கக்கூடியது. சரிங்களா? இந்திய அரசு கொடுத்தது என்ன விருதுனா பாரத். அதனாலதான் பாரத் ரத்னா அப்படின்னு சொல்றாங்களா. பாரத் என்ற பட்டத்தையும் யார் வாங்கியிருக்காருன்னா எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு சிறந்த நடிகருக்காக. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம், இதை நடத்தினவர் யாருன்னு சொன்னா எம்ஜிஆர் தான். மதுரையில் நடந்தது. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்த இடம் மதுரை. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டா படிக்க வேண்டிய கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம். சரிங்களா? மதிய உணவு திட்டம், வீட்டு வசதி திட்டம், மகளிர் நலன் திட்டம், இலவச காலனி திட்டம். சரிங்களா? இப்ப மதிய உணவு திட்டத்தை நீங்க ஆன்சர் டிக் பண்ணிடுவீங்க, ஆனா அது ஆக்சுவலா தப்பு. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து காமராசர், அதை சத்துணவா மாத்தினது எம்ஜிஆர். இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல எது சிறந்த திட்டம்னு சொன்னீங்கன்னா இலவச காலனி திட்டம். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், எம்ஜிஆருக்கு கொடுக்கலாம். சரிங்களா? எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் இலவச காலனி திட்டம். இதே சத்துணவு திட்டம் இங்க இருந்திருந்தா நம்ம என்ன கொடுப்போம்னா சத்துணவு திட்டத்தை தான் கொடுத்திருப்போம். சரிங்களா? அடுத்தது அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷை கண்டு அஞ்ச மாட்டார்கள். சரிங்களா? யாரை கண்டு அஞ்ச மாட்டாருங்க? அறநெறியில் வாழ்வ நேர்மையா வாழ்றவங்க எதை கண்டு அஞ்ச மாட்டாங்கன்னா புலனை கண்டு. புலன்னா உறுப்புகள், அது தப்பு. அரணை கண்டுனா அரணை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை, பலனையும் கிடையாது. நமனை, நமன் என்றால் யமன். நேர்மையா வாழறவங்கள யமன் வந்து தாக்க மாட்டான், அதை தான் சொல்றாங்க நமன் என்றால் யமன். சரிங்களா? அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும். உயிரை கவர வரவங்க யாரு? யமன். அந்த யமன் தான் நமன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஆன்சர் நமன். அடுத்து ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். ஒன்றே குலம். சரிங்களா? எல்லாரும் ஒவ்வொரு குலம், ஒற்றுமையா இருக்குது. அப்ப இதெல்லாம் தப்பு. சரிங்களா? அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமனில்லை, நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் இல்லை. இப்ப பாருங்க, நீ இருக்கு இல்லையா, இதை பிரிங்க. இன்னு கூட்டல் ஈ, நமன் கூட்டல் இல்லை அப்படின்னு வரணும்.
அப்ப இதுதான் கரெக்ட். மீதி எல்லாமே தப்பு. நீங்க கரெக்டா செக் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரிச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நமன் கூட்டல் இல்லை, நமன் இல்லை தான் கரெக்ட். சரிங்களா? யமன் இல்லை அப்படின்னு வரும். அடுத்தது நம்பர் கங்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இப்ப இங்க பாருங்க, இக்கு இருக்குது, ஊ இருக்கு, முன்னாடி வர எழுத்து உயிர் எழுத்து. அப்ப உயிர் வயிறின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். சரிங்களா? இப்ப இந்த இக்கும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறிடும்? காவா மாறிடும். அதான் நம்பர் கங்கு. சரிங்களா? நல்லா பாருங்க, கூவை பிரிங்க, இக்கு கூட்டல் ஊ, முன்னாடி வர எழுத்து உயிர் எழுத்து. அப்ப உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும், அதாவது ஓடிடும், இந்த மெய்யை விட்டுட்டு போயிடும். அப்ப இக்கு தான் இருக்கு. இந்த இக்கையும் ஆயும் சேர்த்தனா க, நம்பருக்கு அங்கு அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது மனிதர்கள் தம் டேஷ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் எதை வந்து தீய வழியில விடாம காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஐந்திணைகளை கிடையாது, அறுசுவைகளை சுவைகளை கிடையாது, நாற்றிசைகளை கிடையாது, ஐம்பொறிகளை. ஐம்பொறிகள்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண்காய் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? தீய வழியில நம்ம செலுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா ஐம்பொறிகளை. அப்போ ஆன்சர் ஐம்பொறிகளை. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ். ஞானிகள் வந்து சிறந்த கருத்துக்களை மக்களிடம் என்ன செஞ்சாங்க? பகர்ந்தனர். பகர்ந்தனர்னு சொல்லக்கூடியது இங்க வந்து சேர்த்தனர் அப்படின்னு சொல்லலாம். நுகர்ந்தனர் கிடையாது, சிறந்தனரும் கிடையாது, துறந்தனர். துறந்தனர்னா எல்லாத்தையும் துறந்துறது, விட்டு விடுவது, அது கிடையாது. அப்ப பகர்ந்தனர் என்பதுதான் கொண்டு சென்றனர், சேர்த்தனர்னு பொருள்படும். அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஆனந்த கூட்டல் வெள்ளம். சரி, ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்ப ஆனந்த வெள்ளம் அப்படின்னு வரும்போது ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி இல்லையா? அதனால ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், இதுதான் கரெக்ட். இங்க இன்னும் வந்ததுனால கிடையாது, இங்க இருந்து வந்ததுனால கிடையாது. ஆனந்த கூட்ட வெள்ளம், இயல்பு புணர்ச்சியும் வராது. ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், தனித்தனி சொற்கள். அப்ப இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, அடுத்த கொஸ்டின், உள்ளிருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். உள்ளிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயல்பு புணர்ச்சி தான். உள் கூட்டல் இருக்கும், இல்லு கூட்டல் இ, லீ. லீ இங்க தான் இருக்கு, கரெக்ட். சரிங்களா? அந்த மாதிரி கீவேர்டை பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். அப்ப இது தப்பு, இது தப்பு, இதுவும் தப்பு. சரிங்களா? இந்த லீ இயல்பு புணர்ச்சியில வந்துடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அந்த மாதிரி அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. எந்த சீர்திருத்தத்தின் தந்தை? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? தமிழகம் கிடையாது, இந்திய சமூக சீர்திருத்தம் கிடையாது, ஆசிய சமூக, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். இவருடைய இயற்பெயர் காத்தவராயன், அதை பார்த்துங்க. அடுத்தது அயோத்திதாசர் நடத்திய இதழ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பைசா தமிழன். சரிங்களா? இதுதான் பிற்காலத்துல தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவர் ஆரம்பிச்ச இதழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன். இது முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அயோத்திதாசர் நடத்திய இதழ். அடுத்தது கல்வியோடு கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர். கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசருடைய கருத்து. என்ன சொல்றாங்கன்னா, சிலம்பம், கல்வியோடு சிலம்பம் கற்க வேண்டுமா? இல்லை. கணிப்பொறி கற்க வேண்டுமா? இல்லை. அந்த காலத்துல கணிப்பொறி இல்லை. போர் தொழில் கற்க வேண்டுமா? இல்லை. அவர் வந்து இதெல்லாம் கற்கனாலும் என்ன முதன்மையா சொல்றாரு அப்படின்னா கைத்தொழிலை கற்க வேண்டும். கல்வியோடு எதை சேர்த்து கற்க வேண்டும்? கைத்தொழிலை சேர்த்து கற்க வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாசர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய ஆழ்ந்த படிப்பு. டீப்பா படிச்சதுனால தான். அவர் இதழியல் பட்டறிவு, வெளிநாட்டு பயணம், மொழி புலமை இதெல்லாம் கிடையாது. அவருடைய ஆழ்ந்த படிப்பு, ஊன்றி படிச்ச அந்த படிப்பு தான். அடுத்தது மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. மக்களுடைய ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எதுன்னு சொன்னீங்கன்னா வானம் கிடையாது, கடல் கிடையாது, சூரியன் கிடையாது, மழை. மழை போன்று வந்து மக்கள் என்ன பண்ணணும்? நல்ல ஒழுக்கத்தை உடையவராக, மற்றவருக்கு பலனளிக்கும் விடமாக இருத்தல் வேண்டும். அதான் சொல்றேன், மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடைய ஒரு சொல்லு எதுன்னு சொன்னீங்கன்னா மழை. சரிங்களா? அடுத்தது அசை டேஷ் வகைப்படும். அசை வந்து எத்தனை வகைப்படும்னு கேட்கறாங்க. அசை வந்து 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறை அசை. அப்போ 2 வகை. சரிங்களா? நேரசை, இன்னொன்று நிறை அசை. அதுதான். அது விடும் என்பது டேஷ் சீர். பிரிக்க சொல்றாங்க. விடும் என்பது என்ன? நேரா, நிறையா, இல்ல மூவசையா, நேரசையா என்னன்னு கேட்கறாங்க. இப்ப விடும். சரிங்களா?
போடுங்க, புள்ளி வச்சு எழுத்துக்கு முன்னாடி 2 குறில் வருது. 2 குறில் வந்துச்சுன்னா நிறை, 1 குறில் 2 குறில் 2 இது வந்துச்சுன்னா நிறை வருது. அப்போ நிறை அசை. சரிங்களா? இதைத்தான் கேட்குறாங்க. அப்போ விடும் என்ற சொல்லினுடைய என்ன சீர்னு கேட்குற, நிறை அசை சீரது. சரிங்களா? அடுத்தது முக்கியமான கொஸ்டின். இந்த செய்யுளுடைய உறுப்புகளுடைய வகைகளை நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அடி எத்தனை வகைப்படும்? அடி 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகை. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. அப்போ அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. அடுத்தது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. முதல் எழுத்து ஒன்றா வந்தா மோனை. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, முதல் எழுத்து மோனை. சரிங்களா? இப்படி வச்சுங்க, மேட்ச் பண்ணி. இரண்டாம் எழுத்து எதுகை. இப்ப இங்க கேட்டுக்கிறது முதல் எழுத்து மோனை. சரிங்களா? அப்ப கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. ஆண்மையின் கூர்மை என்பது, ஒரு ஆண்மையுடையவர்னா என்ன? வரியற்கு உதவுது. அடுத்த கொஸ்டின், ஆண்மையின் கூர்மை டேஷ். ஆண்மையினுடைய கூர்மை, ஆண்மையினுடைய வலிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வறியவருக்கு உதவுதலா, நண்பனுக்கு உதவுதலா, உறவினருக்கு உதவுதலா, பகைவருக்கு உதவுதலா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லாதவங்களுக்கு உதவுறது நார்மல், நண்பனுக்கு உதவுதலும் இயல்பு, உறவினருக்கு உதவுதலும் இயல்பு. ஆனா பகைவனுக்கு உதவுகின்ற தன்மை தான் ஆண்மைக்கு இயல்பு அப்படின்னு சொல்ற. அப்போ பகைவருக்கு உதவுதல் தான் சிறந்த ஆண்மையின் கூர்மை. அடுத்தது பாருங்க, வறுமை வந்த காலத்தில், வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்துல என்ன குறையாம வாழணும் அப்படின்னு கேட்டா, இன்பமா, தூக்கமா, ஏக்கமா, ஊக்கமான்னு கேட்கிறேன். அப்போ வறுமை வந்த காலத்துல நம்ம ஊக்கத்தோடு இருந்தால்தான் வறுமையை மீள முடியும். அப்போ ஊக்கத்தோடு வாழ வேண்டும். அடுத்தது பாருங்க, பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். சரிங்களா? இதை பிரிக்கும் போது மை என்பது வரும். பெருமை, அப்ப பெருஞ்செல்வம்னா அதிகப்படியான செல்வம். பெருமை கூட்டல் செல்வம் இந்த மாதிரி வராது. பெரிய செல்வம் இப்படியும் வராது, பெரு செல்வமும் வராது. பெருமை கூட்டல் செல்வம் பண்பு தொகை. அடுத்தது பாருங்க, ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஊராண்மை. இங்க பாருங்க, ராவை பிரிங்க, இரு கூட்டல் ஆ, ஊர் ஆண்மை. சரிங்களா? ஊர் ஆண்மை வந்துச்சு பாருங்க, ஊராண்மை. இதெல்லாம் வராது, இப்படிலாம் வராது. சரிங்களா? அப்ப ஆன்சர் ஊராண்மை என்பதை பிரித்து எடுப்பது ஊர் கூட்டல் ஆண்மை. அடுத்தது திரிந்து கூட்டல் அற்று. இப்ப அதே தான், ஏற்கனவே பழைய சொன்ன அதே விஷயம் தான். தூவ பிரிங்க, இத்து கூட்டல் ஊ, வருகின்ற எழுத்து ஆ, வருகின்ற எழுத்து ஆ. அப்போ வர்ற எழுத்து உயிர் எழுத்தா இருக்கிறதுனால உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த ஊ கேன்சல் ஆயிடும். அப்ப இத்து கூட்டல்ல த, திரிந்தற்று. இந்த த இங்க வருது பாருங்க, திரிந்தற்று. மீதி எதுலயும் மாட்டாது. அப்போ இதெல்லாம் தவறு. சரிங்களா? ஈஸியா கண்டுபிடி. அடுத்தது, அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது. அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? உவகை கொள்ளக்கூடாது. உவகைனா மகிழ்ச்சி கிடையாது, நிறை கிடையாது, இன்பம் மகிழ்ச்சி கொள்ளணும் கிடையாது. அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு. அழுக்காறுன்றது இங்க பொறாமை. அடுத்தவங்க வாழ்வை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. அதை தான் சொல்றாரு. அப்போ அந்த அழுக்காறு என்பதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று. நம்ம எதை நீக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, துணிவை நீக்க வேணாம், இன்பத்தை நீக்க வேணாம், மானத்தை நீக்க வேணாம். ஆனா பொச்சாப்பு, பொச்சாப்புன்றது மற்றவங்க வளர்ச்சியை கண்டோ மற்றவங்க பொறாமை கூட பண்ணுகின்ற அந்த இது, அந்த அழுத்தம், மன அழுத்தம். அந்த பொச்சாப்பு என்பதை நம்ம என்ன பண்ணோம்? பொறாமை என்கின்ற அந்த குணத்தை நம்ம என்ன பண்ணோம்? நீக்கணும். அதான் சொல்றோம் பொச்சாப்பு அப்படின்னு சொல்றோம். இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உங்களுக்கே தெரியும். இன்ப துன்பம் என்பது எண்ணுமையில, அதாவது உண்மை தொகையில் வரும், இன்பமும் துன்பமும் அப்படின்ற மாதிரி. அப்ப இன்பம் கூட்டல் துன்பம். சரிங்களா? அப்போ இது என்ன வருது? இன்பம் கூட்டல் துன்பம், இன்ப துன்பம் அப்படின்னு வரும். இதெல்லாம் தப்பு, எதுவுமே சம்பந்தமே இல்லாத இருக்கும் பாருங்க. அப்ப இதெல்லாம் தவறு. இன்பம் கூட்டல் துன்பம், இன்ப துன்பம். இதுல நடுவில் வர உம்மும் மறைந்து வருகிறது. சரிங்களா? அடுத்தது, குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இல்லு கூட்டல் ஏ, லே. இந்த லே எங்க இருக்கு பாருங்க,
குணங்கள் எல்லாம். மீதி எல்லாமே தவறாகத்தான் இருக்கும். சரிங்களா? ஈஸியா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆன்சர் குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதற்கு குணங்கள் எல்லாம் லே, இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உன்னுடன் நீயே டேஷ் கொள். அந்த புலவர் என்ன பாட்டுல சொல்றாருன்னா, உன்னுடன் நீயே டேஷ் கொள், சேர்ந்து கொள்ளுன்னு சொல்லல, பகை கொள்னு சொல்ல, நட்பு கொள்னு சொல்ல, கை குலுக்கி கொள், நீ செய்கின்ற செயல்களுக்கு நீயே கை குலுக்கி கொள்னு சொல்றாரு. அப்ப கை குலுக்கி கொள், இது முக்கியமான வினா. அடுத்தது, கவலைகள் டேஷ் அல்ல. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல, அதை தூக்கி சுமந்து கொண்டிருப்பதற்கு தூக்கி வைங்க, கை குழந்தை கிடையாது, கவலை விட்டு ஒழிங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? அந்த கவிஞர். சரிங்களா? அப்ப கவலைகள் என்பது டேஷ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழ கிடைப்பது தெழும், இத்து கூட்டல் ஏ, இப்படி வருதுங்களா? நீங்க இங்க வந்துருங்க, இது தப்பு, இதுவும் தப்பு, இது அது தப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, தூவ பிரிங்க, இத்து கூட்டல் உ பிளஸ் வர்ற எழுத்து ஏ. சரிங்களா? அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்ப இத்து கூட்டல், அப்போ இத்து கூட்டல் ஏ பாத்தீங்கன்னா தே, விழித்தெழும். இங்க தே வந்துக்குது பாரு. சரிங்களா? விழித்து கூட்டல் எழும், இதுதான் சரியான ஆன்சர். அப்ப விழித்தெழும் என்பதற்கு விழித்து கூட்டல் எழும். அடுத்த கொஸ்டின், போவதில்லை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. போவதில்லை. சரிங்களா? அதேதான், இதோ சென்ற வினாக்கள் பார்த்தது மாதிரி தான், போவது கூட்டல் இல்லை. சரிங்களா? அதே மெத்தடை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? படுக்கை ஆகிறது என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை. இந்த யா இருக்கு இல்லையா, ஈ கூட்டல் ஆ, இதுல உடம்பெடுமை ஈன்றதுனால அது என்ன வராது, நம்மளுக்கு இங்க வராது. படுக்கை கூட்டல் ஆகிறது. ஏன்னா சேர்த்து எழுதும் போதுனா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பிரித்து எழுத சொல்றாங்க இல்லையா, படுக்கை கூட்டல் ஆகிறது, இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஏன்னா இங்க எல்லாமே இப்படி வருது, இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால படுக்கை கூட்டல் ஆகின்றது. அங்க உடம்பெடுமை தோன்றியதனால படுக்கை ஆகிறதுன்னு வந்தது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது தூக்கி கூட்டல் கொண்டு. இங்க என்ன வரணும், ஒற்று சேரும், தூக்கி கொண்டு. சரிங்களா? அதுதான் இது ஆன்சர். அடுத்தது பாருங்க, விழித்து கூட்டல் எழும் என்பதை சேர்த்து எழுதுனா விழித்தெழும். இங்க பாருங்க, இத்து கூட்டல் உ, வர்ற முதல் எழுத்து ஏ, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இந்த ஊ கேன்சல் ஆயிடும். இத்து கூட்டல் ஏ தே, விழித்தெழும். சரிங்களா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு சொன்னீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். சட்ட வரைவு குழு தலைவராக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர். சரிங்களா? இவங்க யாரும் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் என்பவர் அம்பேத்கர். சரிங்களா? இதோட இந்த பகுதி முடிவடைகிறது. நன்றி.